ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா ஸ்டைலில் மரவள்ளிக்கிழங்கு வச்சு புட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, மரவள்ளிக்கிழங்கை இது மாதிரி தோல் சீவி எடுத்துட்டு அதை நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக அந்த சீவர் போட்டு சீவி எடுத்துக்கிறோம். இப்போ சீவி எடுத்தாச்சு. இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அரிசி மாவு ரைஸ் ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா, அந்த மரவள்ளிக்கிழங்குல ஈரப்பதம் இருக்கும். அந்த ஈரப்பதம் இதாகிற வரைக்குமே நம்ம கொஞ்சம் அரிசி மாவை ஆட் பண்ணி, உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணி அதை பிசைஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு டம்ளரில் வந்து நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த டம்ளரில் வச்சு தான் வேக வைக்க போகிறோம். ஸோ நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டு, நான் தேங்காவையும் தனியாக துருவி எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் ஒரு லேயர் போட்டுட்டு, அடுத்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க அந்த மரவள்ளிக்கிழங்கும் அரிசி மாவும் ஒரு லேயர், அதே மாதிரி மாற்றி மாற்றி லேயர் வச்சுட்டு நம்ம வந்து இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இட்லி குண்டானில் வச்சு வேக வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அதை மாதிரி லேயர் லேயராக வச்சாச்சு. இப்போ இட்லி குண்டானில் வச்சு மூடுறோம். 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, யம்மியான கேரளா ஸ்டைலில் மரவள்ளிக்கிழங்கு புட்டு ரெடி ஆகிடுச்சு. செம்மையான டேஸ்ட்டாக இருக்குது. மரவள்ளிக்கிழங்கு வெறுமனையாக சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.